வெல்கம் டு டெக் வீஸ். நம்ம இன்னைக்கு டீம் வியூவர் எப்படி வச்சு ஒரு லேப்டாப்பையோ இல்லை பிசியோ நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ண இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒன்றும் புரியாது. டெக் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. டீம் வியூவரோட டெஸ்க்டாப் எப்படி விண்டோஸில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டீம் வியூவர் மூலமாக நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பையோ இல்லை லேப்டாப்பையும் ரிமோட்டா தூரத்துல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்றதுலாம் ஆக்சஸ் பண்ணலாம். பிளஸ் நீங்க வந்து அதோட சேட் பண்ணலாம், ஃபைல்ஸ் வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் டெம்பரரி யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுலேயே வந்துடும், யுவர் ஐடி பாஸ்வேர்டுன்னு வந்துடும். டீம் வியூவரோட மொபைல் ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப் லிங்க் கொடுத்த மாதிரியே அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து பார்ட்னர் ஐடின்னு கேட்கும். யுவர் பார்ட்னர் ஐடின்னு சொல்லிட்டு யுவர் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே டெஸ்க்டாப்ல இருக்குல்ல, அதே நம்பர் உள்ள கொடுத்துருங்க. இப்போ பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட்ல அந்த 3772 இது வந்து டெம்பரரி கனெக்ஷனுக்காக நம்ம பண்றோம். ஸோ எப்படி நம்ம ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு மவுஸ்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இதுபடி நம்ம பண்ணோன்னா உள்ளே போய் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸை ட்ராக் பண்ணுறது எப்படி, டேப் கிளிக் பண்ணுறது எப்படி, டபுள் கிளிக் பண்ணுறது எப்படி, ஜூம் பண்ணி பார்க்குறது எப்படி, எல்லாமே இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறேன். என்ன நான் மொபைலில் பார்க்குறேனோ அதை அப்படியே நம்ம சிஸ்டத்துலேயும் ஆப்ரேட் பண்ணலாம்.
டெஸ்க்டாப்புக்கு போய்க்கோங்க. டெஸ்க்டாப்பில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. திருப்பி அதே பாஸ்வேர்டு எடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதோட ஜிமெயில் வந்து வெரிஃபிகேஷன் நம்ம ஜிமெயிலுக்கு வரும். அந்த ஜிமெயிலில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே கொடுத்த இமெயிலையும் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பட்டன் 2 பக்கம் ஏரோ போகுது, அந்த பட்டன் கிளிக் பண்ணால் போதும். கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டெஸ்க்டாப் கிடச்சிருச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட நேம் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 2-3 பிசி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னா இதோட நேமை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஹோம் பிசி நான் டைப் பண்ணுறேன். முக்கியமான ஒரு ஃபைல் நம்ம ஹோம் பிசியில் மறந்துட்டு போயிட்டோம்னா சும்மா அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ண மாட்டும் போது நம்மளே போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியாது, அவங்க தான் பண்ணணும்னா நீங்கள் பின்னாடி வந்து சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன எப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃபைல்ஸ் நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா ஆப்ஷனுமே இந்த டீம் வியூவர்ல இருக்கு. இப்போ நான் அதோட நேம் மாத்திட்டேன். இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். சிஸ்டத்தை அங்க இருந்து பிசில இருந்து ஃபைல் எடுக்க போறேன். இதே மாதிரி நீங்க மொபைல்ல இருந்து பிசிக்கு வந்து ஃபைல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போட்டு ஃபைல்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு காப்பி செலக்டட் ஃபைல்ஸ் ஹியர் அது கொடுத்துட்டீங்கன்னா இங்கே காப்பி ஆகிக்கிறோம். உங்கள் மொபைலில் வந்து 2G ஸ்பீட் இருந்தால் கூட போதும், 2G நெட் ஸ்பீட் இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து இந்த டீம் வியூவர் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் பிசிக்கு வந்து ஒரே MBPS ஸ்பீடில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பிசிக்கு ஒரே MBPS ஸ்பீடும், ஃபோனுக்கு வந்து 2G ஸ்பீட்லையும் செட் பண்ணி பார்த்துருக்கேன். நார்மலாக நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுக்குமே நெட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டன் ஆஃப் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெக்விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.